பேர் ராகவன், அறிவழகன், சிவா. இவங்க 3 பேரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். வழக்கமாக எல்லாருக்கும் இந்த வயசில் வர காதல் இவங்க வாழ்க்கையிலையும் வந்துச்சு. ஒரு சராசரி மனிதனோட வாழ்க்கையை ஒரு நிமிஷத்தில் புரட்டி போடுறது தாங்க காதல். சிலருக்கு வரமாக இருக்கும், பலருக்கு சாபமாக இருக்கும். இந்த காதல் ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரிங்க. நாம் இது முன்னாடி எப்படி நிற்கிறோமோ அப்படி தான் அது நம்மளை காட்டும். யாரா நீ? என்னடா பிரச்சனை? யாரு நீங்களா? என்ன லவ்வா? ஆமா சார். சார்லாம் வேணாம், நாங்களும் உன்ன மாதிரி தான். பாஸ், உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? அதுல அவ்வளவு சந்தோஷம் உனக்கு? இல்ல பாஸ், என் லவ்வும் ஃபெயிலியர், உங்க லவ்வும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதான். ஏய், ஊர்ல 1000 பேர் லவ் பண்றானுங்க. அதுல 800 பேருக்கு ஃபெயிலியர் ஆயிடுது, 200 பேருக்கு தான் சக்சஸ் ஆகுது. அதுல 50 பேர் கல்யாணம் ஆகி பிரிஞ்சிடறாங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம கூட்டம் தான் அதிகமா இருக்கும். என்ன? ஆமா பாஸ், ரொம்ப வலிக்குது பாஸ். உண்மையா லவ் பண்ணேன், என் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இனிமே யாருக்கும் லவ் ஃபெயிலியர் ஆகக்கூடாது பாஸ். என்ன சேவை செய்ய போறியா? சேவல்ல பாஸ், கடமை. உண்மையா லவ் பண்றவங்கள சேர்த்து வைக்க போறேன். கண்டிப்பா அதுல நிம்மதி கிடைக்கும் பாஸ். என்ன ஓ நிம்மதிங்கிற? நம்ம நிம்மதின்னு சொல்றோம். ஆமா பாஸ். கூட்டு களவாணிகளா? அரி, நம்ம தான் இத பண்ண போறோம். போங்கடா. காதலை சேர்த்து வைக்க ஆள் இல்லாம தான் நிறைய காதல் தோத்து போச்சு. ஏன் நம்ம காதலே அப்படித்தானே போச்சு? உண்மையான லவ் சேர்த்து வைக்க நம்மளும் ஹெல்ப் பண்ணும் பாஸ். அதெல்லாம் சரி, பட் உண்மையா லவ் பண்றவங்க நாம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுவும் அங்கதான் பாஸ் நம்ம புத்தி யூஸ் பண்ணணும். சொல்லு. நல்ல லவ்வர்ஸா தேடி கண்டுபிடிப்போம், அவங்கள ஃபாலோ பண்ணுவோம், அவங்க டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசி அவங்கள சேர்த்து வச்சிருவோம். எப்படி? சூப்பர் ஐடியா பாஸ். அது இப்படி முடிவெடுத்தவங்க ஊர் முழுக்க தேடி ஒரு உண்மையான ஜோடியை கண்டுபிடிச்சாங்க. இவன் பேரு கிருஷ்ணா. இவன் காவியாங்கிற பொண்ணை லவ் பண்ணான். காவியா படிப்பை முடிச்சுட்டு பெத்தவங்கிட்ட சம்மதம் வாங்குறதுக்காக மதுரை போனவர். 3 நாள் ஆகி எந்த தகவலும் இல்லை. மதுரை போன காவியாவுக்கு என்னாச்சு? வீட்டில் பேசினாளா இல்லையா எதுவுமே தெரியாம குழப்பத்தில் இருந்த இவனை இந்த 3 பேரும் சந்திச்சாங்க. கிருஷ்ணாவை காவியாவோட சேர்த்து வைக்கிறதுல இவங்க ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. சொல்ல போனா வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போனாங்க கூட சொல்லலாம். என்ன பாஸ், நாளைக்கு அப்ப மதுரை கிளம்பிடலாம்ல? நேற்று தான் நான் உங்களை பார்த்தேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அதான் யோசிக்கிறேன். பாஸ், உங்களை பத்தி எல்லாம் தெரியும் பாஸ். போக போக நீங்களும் எங்களை பத்தி தெரிஞ்சுப்பீங்க பாஸ். லவ் பண்றதுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனும் தான் போதும். பட் அவங்கள சேர்த்து வைக்க எங்களை மாதிரி 4 ஃப்ரெண்ட்ஸ் வேணும். அது நாங்களும் வந்துட்டு போறோம். என்ன? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முதல்ல ஊருக்கு போவோம், பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அப்புறம் அவங்க அப்பா கிட்ட பேசுவோம். ரொம்ப யோசிக்காதீங்க பாஸ். வண்டியை நாங்கள் ரெடி பண்ணிட்டியா? ஆமா பாஸ், என் ஃப்ரெண்டோட ஜீப்ல தான் போறோம். பெட்ரோல் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. என்ன மச்சான், பாஸ் இன்னும் வரல? வண்டி கூட தான் இன்னும் வரல. வந்துடும் மச்சான். வரும் காலேருந்து தான் சொல்லிட்டு நிக்கிறானுங்க. ஏண்டா முச்சந்தில நிக்க வச்சிருவாங்க. எடுங்க. யார் பாஸ் அது? அது ஒன்றும் இல்லை பாஸ். போகலாமா? போகலாம்.
வண்டி எங்க? வரும். யாரா இவன்? பவர் ஸ்டாருக்கு பர்முடாஸ் போட்ட மாதிரியா இருக்கான். ஏய் சும்மா இருடா மச்சான், இவன் தான் என் ஃப்ரெண்டு. யாரா இவனுக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணது? கலர் காஸ்டியூம் ராமராஜன் நினைச்சிட்டான். ஹாய், என்ன மச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பாண்டி, பவர் பாண்டி. தெரியும் தெரியும், நீ பல்ல பக்கத்துல கட்டாத. ரெடியா? போறது